பொதுவாக சிலர் சாட்சியாக சொல்றது உண்டு. நாங்க ஆவிக்குறை சபைக்கு போகிறோம், நாங்க சாதாரணமான சபைகளுக்கு போகல. சிலர் இதை தங்களுடைய வாழ்க்கை அனுபவமா சொல்றது உண்டு. எவ்வளவோ காலமாக இந்த மாதிரி திருச்சபைகளுக்கு போயிட்டு இருந்தோம், அதற்கு பிறகு நாங்கள் ஆவிக்குறை சபைக்கு போக ஆரம்பித்தோம். இப்போ ஆவிக்குறை சபை என்று சொல்லுகிற பொழுது எந்த அர்த்தத்தில் இதை சொல்லுகிற பார்க்கும் பொழுது, ஆரவாரமாக ஆராதனை செய்கிற சபை, அதிக சத்தமிடுகிற சபை, அந்நிய பாஷையில் பேசுகிற சபை, பல்வேறு காரியங்களிலே அதிகமான ஒரு விசேஷ உற்சாகத்தை காட்டுகிற சபை, இதுதான் ஆவிக்குரிய சபை அறியப்பட்டிருக்கிறது. ஆனா ஆவிக்கேற்றபடியான சபையாக இருக்கிறதா? ஆவிக்கேற்றபடியாக நடக்கிற மக்களை கொண்ட சபையாக இருக்கிறதா? ஆவிக்கேற்ற காரியங்களை குறித்து மக்களுக்கு அறிவித்து அதில் வளர்க்கிற சபையாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலான சபைகள் இல்லவே இல்லை. வெறும் ஆரவாரங்களை எழுப்புகிறதுனால, ஆராதனை பண்றதுனால, பாட்டு பாடுறதுனால ஆவிக்குரிய சபை ஆகாது. ஆவிக்கேற்றபடி நடக்கின்ற சபைகள், ஆவிக்கேற்றபடி நடத்துகின்ற சபைகள் தான் ஆவிக்குரிய சபைகள் என்று மற்ற எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் போன்றவைகள் தான்.